ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாளாக வந்து மேக்ஸி கட்டிங் வீடியோ போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11 வயசு இருக்கிற பொண்ணுக்கு வந்து கட்டிங் வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து ஏன்னா வந்து என்னோட பாப்பாக்கும் எங்கள் பாப்பாக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 12 வயசு வந்து ஆகுது. அந்த பாப்பாவுக்கு தான் நான் வந்து இன்றைக்கி மேக்ஸி கட்டிங் வந்து போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். ரொம்ப நாளாக எங்கள் பொண்ணு வந்து கேட்டுக்கிட்டே இந்த அம்மா எனக்கு இதில் ஒன்று சூப்பராக வந்து நீங்கள் மட்டும் தைச்சிக்கிறீங்க சாரியில், எனக்கும் வந்து இந்த மாதிரி தைச்சி கொடுங்க, இந்த மாதிரி நல்லா ஃபுல் சர்க்கிள் வச்ச மாதிரி எனக்கும் நல்லா சுற்றணும், அந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அப்படி அதுக்காக தான் வந்து இந்த சாரீ வந்து எடுத்திருக்கிறேன். இந்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது இன்னும் யூஸ் பண்ணாத சாரீ தான், ஆனால் ஓரம் மட்டும்தான் அடித்து வச்சுருக்குது. இதில் ப்ளவுஸும் வந்து இதுலேயே தான் அட்டாச்சில் இருக்குது. இந்த சாரியில் தான் வந்து நான் எங்கள் பாப்பாவுக்கு இன்றைக்கி வந்து எங்கள் பாப்பா தான் இந்த சாரீ தான் வேணும், இதுதான் நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா. அப்படியே அவள் கலருக்குமே வந்து இந்த சாரீ ரொம்பவே நல்லா இருக்கும். என்ன எனக்கு ஒரு ஆசை அப்படின்னா, நான் வந்து தைச்சே தரல, ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 1 மணி பக்கம் ஆகுது. ஒரு 4:30 மணிக்காட்ட எங்கள் பொண்ணு வருவா. அப்படி அதுக்குள்ளார நான் இதை ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன்னா சர்ப்ரைஸாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அதுக்குள்ளார நான் ஸ்டிச் பண்ணிடுறேன்னா இல்லையான்னு தெரியல. சரி வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து இப்போ நான் ஸ்கர்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இது ஃபுல் சர்க்கிள் தான் போட போகிறோம். அம்பர்லா ஃப்ராக் மாதிரி. இது மேக்ஸிக்கு தான், மேக்ஸினும் சொல்லலாம், இல்லை அம்பர்லா ஃப்ராக் அப்படின்னும் சொல்லலாம். இதுக்கு லைனிங் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 1.5 மீட்டர் வந்து இது கீழே பாட்டத்துக்கு மட்டும் வந்து கட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இதுவும் நம்ம வந்து ஃபுல் சர்க்கிள் போட முடியாது. இந்த ஹிப் சைஸ்லேருந்து இப்படி நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும் அந்த லென்த்துக்கு தகுந்த மாதிரி. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் மேல் பாட்டத்துக்கு நான் வந்து எடுக்கலை, இது கீழ் பாட்டத்துக்கு மட்டும்தான் வந்து 1.5 மீட்டர் எடுத்துருக்கிறேன். என்கிட்ட கொஞ்சம் நிறைய கிளாத் இருக்கிறதுனால மேலே எவ்வளோ வந்து நமக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து வச்சுருக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கையும் வந்து ஃபுல் சர்க்கிளில் வர மாதிரி தான், அது மாதிரி போடணும் அப்படின்னு ஒரு டபுள் லைன் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து யோசிச்சு வச்சுருக்கிறேன். இந்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாரியில தான் வந்து தைச்சது. இது எங்கள் பொண்ணே வந்து அவளே தைச்சிக்கிட்டா. அதுதான் வந்து இன்னைக்கு நான் அளவுக்கு வந்து எடுத்திருக்கிறேன். இந்த அளவு இது எல்லாமே அவளுக்கு கரெக்டாக இருக்கும் எங்கள் பாப்பாவுக்கு, அதனால இது எடுத்திருக்கேன். இது மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11 to 12 வயசு அந்த ஏஜில் இருக்கிற பாப்பாவுக்கு, 13 வயசு இருக்கிறவங்களுக்கு வந்து போடலாம். இப்போ இதில் நம்ம எப்படி வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம அளவு டாப் வச்சுருந்தாலும் சரி, இல்லை யாராவது வந்து நீங்கள் அளவு எடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சரி, எந்த மெத்தடில் நீங்கள் அளவு எடுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே ஒரு பாக்ஸ் ஷேப் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு டக்குன்னு ஈஸியாக புரிஞ்சிடும், அதுக்காக தான். இந்த இடம் வந்து கழுத்து பகுதி. கழுத்தெல்லாம் எப்பயுமே சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம வந்து 2, 2.5 அந்த மாதிரி வச்சாலே சரி. 2.5 தேவையில்ல, 2, 2.25 அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து 2 இன்ச் தான், நம்ம 2 இன்ச் நெக்கே வந்து வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது சென்டர் பாயிண்ட் வச்சுக்கோங்க. இந்த நெக்கோட சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த ஷோல்டருக்கு நேராக எவ்வளோ தூரம் வருது அப்படின்னு பாருங்க. பார்த்துட்டு அந்த அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 5 இன்ச் வருது, அதனால அதுக்கு தகுந்த மாதிரி 5 இன்ச் போட்டுக்கிறேன். உங்களுக்கு சரியாக வைக்க வரலன்னா இப்படி சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வருதுங்களா, அந்த இடத்த வந்து மார்க் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது மேலே ஷோல்டர்லேருந்து இது எங்கள் பொண்ணு தைச்சிது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். மேலே ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு நான் வந்து கீழே வந்து இது பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் 5 இன்ச். இதுலேருந்து இப்படி வர்றது இந்த ஆம்கோல் கிட்ட இந்த இடம் ஒரு 5 இன்ச் நமக்கு. அப்போ இந்த வளைவு வந்து எவ்வளோ வருது அப்படின்னு அதையும் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த 5 இன்ச்சுக்கு நேராக கரெக்டாக ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. இந்த இடத்துலேருந்து இதை மார்க் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 1.5 இன்ச் 1.25 இன்ச் வந்து வருது. நம்ம வந்து ஒரு 1.5 இன்ச்சே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதோட ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் நெக்கு 5 இன்ச்சு, பேக் நெக்கு 3.5 இன்ச்சு.
ஃப்ரண்ட் 5ம் பேக் 3 இருக்கு. இது வந்து ஜிப் வச்சு பேக்ல வந்து ஸ்டிச் பண்ணியிருக்குது. நம்ம வந்து ஜிப் வேணாலும் வச்சுக்கலாம், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பேக் நெக் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். ஒரு 4 இன்ச் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். டிசைன் வந்து எதுவுமே சூஸ் பண்ணல, ப்ளைனாக தான் ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த ஃபேப்ரிக்கு நம்ம டிசைன்லாம் வச்சோம் அப்படின்னா நல்லா இருக்காது. அடுத்தது இதோட ஹைட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டேன், கீழே வந்து 14 வருது. எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க, 14.5. ஓகேங்களா? இப்போ இந்த சைடில் வந்து எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். அதே மாதிரி இப்படி சென்டரில் வச்சுட்டு சைடில் எனக்கு 7.5 இன்ச் வருது, ப்ளஸ் 2 இன்ச் கூட்டிக்கலாம். 8.5 9.5 இன்ச் வந்து நம்ம வச்சுக்கலாம் இந்த சைடில். ஏன்னா எல்லாம் வளரும் இல்லைங்க, கொஞ்சம் நம்ம துணி உள்ளார விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எதுக்காக இருந்தாலும் யூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த சைடில் 7 இன்ச் 8 9. இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 10 இன்ச் வச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாட்லாம் பிடிக்கணும் இல்லைங்களா, அதனால நம்ம வந்து இங்கே ஒரு 10 இன்ச் வந்து வச்சுக்கலாம், 10 10.5 கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறமே நமக்கு தேவையானது பாவாடையோட ஹைட்டு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது தான். பாவாடையோட உயரம் ப்ளஸ் அகலம், இது ரெண்டும் இருந்தால் நம்ம மேக்ஸுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இதோட ஹைட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இதை விடவே நம்ம இந்த ஹைட்டில் எடுத்தாலே ஃபுல் சர்க்கிள் போடும்போது ரொம்ப கீழால் வந்துடும். இதில் 33 வருது அப்படின்னா நம்ம வந்து ஒரு 30 வச்சாலே போதும். 31 வச்சுக்கலாம், ஏன்னா அந்த 1 இன்ச் வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு நமக்கு வந்து வந்துடும். 31 இன்ச் வந்து வைக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹிப் சைஸோட அளவு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது 14 வருது. இந்த 14ல் இதை 2ஆக டிவைட் பண்ணோம்னா 7 இன்ச் வரும். அதுவும் ஒரு சர்க்கிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3.5 இன்ச் வரும். அந்த 3.5ன்னா நம்ம வந்து ஒரு 4 இன்ச்சாவது அந்த சுற்றளவு இருந்தால் தான் பிடிச்சி தைக்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சரியா இருக்கும். அடுத்தது கையோட நீளம் அகலம் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துக்கலாம். கை நீளம் இதுவுமே நம்ம வந்து சர்க்கிள்ல தான் போட போறோம். இது ஒரு 6 இன்ச் வந்து வருது கை நீளம். அகலம் உங்களுக்கு எடுக்க தெரியலன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க, 7 இன்ச் வரும். எக்ஸ்ட்ராவா 1 இன்ச் 2 இன்ச் வந்து இந்த சைடில் கூட்டிக்கோங்க. அப்படின்னா வந்து ஒரு 8 இன்ச் வந்து அகலம் வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இவ்வளோதான் நம்ம வந்து அளவு எடுக்கிறது. இப்போ அளவெல்லாம் எடுத்தாச்சு. இதை வச்சு நம்ம எப்படி கட்டிங் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாரீ எடுத்தா அதில் வந்து நம்ம எந்தெந்த பார்ட் எதுக்கு வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். இந்த சாரியில் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே இதுக்கு தான் வருது. இந்த முந்தானி ஒன்றும் அவ்வளோ அளவுக்கு வந்து பெருசு இல்லை. இதை 4ஆக மடிச்சு போட்டு தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். சாரி பூராமே இதே ரோஸ் போட்ட மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த கை மட்டும் பிளைனாக வருது. நான் என்ன நினைக்கிறேன்னா ஃப்ரண்ட் அண்ட் கீழே பாவாடைக்கும் மேல் சட்டைக்கும் இதே கலரில் எடுத்துக்கிட்டு கை மட்டும் இந்த மாதிரி இந்த பிளைனில் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அப்படி போட்டாலும் நல்லாயிருக்கும், கை வந்து பிளைனில் இருந்தாலும். சர்க்கிள் பார்க்கலாம். இந்த கை வந்து நம்ம டபுள் சர்க்கிள் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும், 2 லைன் வந்து வர மாதிரி. இந்த துணி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். இதில் ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ சர்க்கிளுக்கு நம்ம வந்து 4ஆக டிவைட் பண்ணி தான் வந்து போடணும். இதை வந்து நான் 4ஆக மடிச்சுக்கிறேன். இப்போ இந்த சர்க்கிளுக்கு எப்படி மடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 4ஆக போடுறோம் இல்லைங்களா. இப்போ இந்த இடத்துல நமக்கு பாவாடையோட உயரம் வந்து 31 சென்டிமீட்டர் வருது இல்லைங்களா. அந்த 31 சென்டிமீட்டர் வர மாதிரி 4 மடங்கு இந்த சாரியில் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு மடிச்சுக்கணும். 31 சென்டிமீட்டர் இதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிட் எடுக்கிறேன். இப்போ இந்த பிட்ல இருந்து ஒரு 4ஆக மடித்து நம்ம வந்து ஒரு 31 சென்டிமீட்டருக்கு 4 மடி வந்து மடிக்கணும்.
கொஞ்சம் 31 அப்படின்னா நீங்கள் ஒரு 32 33 கூட வச்சுக்கோங்க. ஏன்னா அது கட்டிங்கில் வந்து கொஞ்சம் போகும். அதனால் வந்து இதை வந்து நான் இப்போ 4ஆக மடிச்சிடுறேன். உங்களுக்கு வந்து எப்படி அளவு போடுறது அப்படின்னு தெரில அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இது சொல்லியிருக்கேன். நமக்கு வந்து உயரம் வந்து எவ்வளோ வருதோ அந்த உயரத்தை நம்ம 4ஆக வந்து டிவைட் பண்ணணும். இப்போ நான் 4ஆக தேவையான அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் 4ஆக கட் பண்ணுறதுக்கு போட்டு அளவாக எடுத்துகிட்டு கட் பண்ணிட்டேன். இதில் வந்து நமக்கு இந்த 4ஐயும் தான் நம்ம வந்து கூட்டிக்கணும். அதனால் நீங்கள் கொஞ்சம் சேர்த்தியே வந்து வச்சுக்கோங்க கட்டிங்க்கு. இப்போ இதை வந்து நம்ம தனியாக கட் பண்ணனதா இப்போ நான் 4ஆக கரெக்டாக மடித்து நான் வந்து போட்டுக்கிறேன். இது ஃபுல் சர்க்கிள் வருது அப்படிங்கிறதுனால நம்ம மேலே போட முடியாது. அதனால நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எவ்வளோ தூரம் லென்த் வருது, அதுக்கப்புறம் எப்படி இதை வந்து கட் பண்ணணும் அப்படின்னு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த மாதிரி 4ஆக மடித்து போட்டுக்கிட்டோம். இதோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 35-6 இன்ச் வந்து நான் வச்சுருக்கிறேன். 36 இன்ச் பக்கமாக வந்து வச்சுருக்கிறேன். 36 இன்ச் பக்கமாக வச்சுருக்குறாங்களா. 4ஆக மடித்து போட்டது இந்த பக்கம். இப்போ வந்து நம்ம அளவு வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது கலையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 4 இதுலேயும் வந்து பின் போட்டிருக்கிறேன். பின் போட்டுட்டு தான் வந்து இது பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதில் 1 2 3 4 அப்படியே 4ஆக தான் மடித்து போட்டிருக்கிறேன் நான். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம ஹிப் கிட்டே வந்து எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடில் வந்து நம்ம அப்பயே வந்து அளந்தோம். நமக்கு வந்து 10.5 இன்ச் வந்து மேலே வந்து வைக்கிறோம். இது வந்து மேலே வந்து ஒரு சைடுக்கு நம்ம வந்து 10.5 இன்ச் வைக்கிறோம். டாட் பிடிச்சது போக நமக்கு வந்து 9.5 தான் வரும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 9.5லையும் வந்து நம்ம வந்து பாதியாக கட் பண்ணோம் அப்படின்னா அளந்து தான் வந்து 4 இன்ச் வந்து இது பண்ணியிருக்கிறோம். இப்போ அந்த 9.5 வந்து அந்த 9.5ஐயே 2ஆக டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4.5 இன்ச் வந்து வரும். அப்போ நம்ம அந்த 4.5 இன்ச்சை இந்த இடத்துல வந்து நம்ம இது கொண்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸ் ஷேப்பில் ஃபஸ்ட்டு இந்த 4.5 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு இங்கேருந்து இங்கே வந்து ஒரு 4.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட்லேருந்து இந்த சைடு வரையும் ஒரு 4.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்படி மார்க் பண்ணி கோடு போட்டு இது அப்படியே வந்து நம்ம வளைவாக கொடுத்துட்றோம். இதுதான் வந்து நமக்கு அந்த ஹிப்பு கிட்ட வர்றது அளவு. இது அப்படியே வந்து 4 மடங்காக வந்து வரும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கணும். இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 4.5 வச்சோம் அப்படின்னா 4 4 9 18 இன்ச் வந்து இங்கே வரும். இதோட கால்குலேட் பண்ணும்போது 10 10 20 இன்ச் வந்து அந்த ஒவ்வொரு இன்ச் வந்து இதில் வந்து போயிடும் நமக்கு டாட் பிடிக்கிறதுல. இப்போ 4.5 இன்ச் இங்கே மார்க் பண்ணிட்டாங்களா. அடுத்தது வந்து இந்த ஹைட்டு எடுத்தோம் இல்லைங்களா, 31 இன்ச்சு பாவாடையோட ஹைட்டு. அந்த ஹைட்டு வந்து நம்ம இப்போ மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து நான் இங்கே 31 இன்ச் வந்து வைக்கிறேன். சரி, 1 இன்ச் கூட 32 இன்ச்சே வச்சுக்கிறேன் நான். இந்த சர்க்கிளா அப்படியே நம்ம வந்து சுற்றி கொண்டு வர போகிறோம். அப்படியே இந்த வட்டம் நம்ம இங்கே வரைஞ்சிருக்கிறோம் இல்லைங்களா, இந்த வரைஞ்சதுலேயே வச்சு இதை அப்படியே ஃபுல் சர்க்கிளில் கொண்டு வரணும். இந்த சாரி வந்து கொஞ்சம் நமக்கு வளைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து கரெக்டாக இது பண்ணிக்கலாம். அதே மாதிரியே இந்த இடத்த இப்படியே வச்சுட்டு 32 திருப்பியும் இந்த இடத்துல இருந்து ஒரு 32, அப்புறம் இங்கிருந்து இங்க வைக்கும்போது லைட்டா கொஞ்சோண்டு பத்தல, ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா நான் 31க்கு தான் மெஷர்மெண்ட் எடுத்திருந்தேன்.
இப்போ 32 நம்ம வைக்கிறோம். சரி கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும், போடுறதுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கிள் வந்து நான் கட் பண்ணிடுறேன். அடுத்தது நம்ம வந்து இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். வரைஞ்சதுலயே நான் அப்படியே வந்து கட் பண்ணிட்டு வரேன். இந்த லாஸ்ட்லையும் கரெக்ட் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் சர்க்கிள் வந்து இதே மாதிரி தான் நீங்கள் வந்து போடணும். இப்போ உங்களுக்கு கஸ்டமருக்கு யாரையாவது வந்து கேட்டாலுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் தான் வந்து போட்டு கட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல இருக்கிற பின் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம வந்து ஃபுல் சர்க்கிள் மாதிரியே வந்து லைனிங்கும் கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா வந்து லைனிங் ஃபுல் சர்க்கிள் போட்டாலும் நமக்கு வந்து அது வந்து பத்தாது. இப்போ இந்த பாட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இப்போ இதுதான் வந்து ஹிப் கிட்ட நம்ம வந்து சேர்க்கறது. இப்போ பாருங்க, நம்ம வந்து எப்படி கட் பண்ணி எடுத்துருக்குறோம். நல்லா ஒரு அரை வட்டமாக இருக்குது. இதுதான் வந்து நம்ம இடுப்புக்கு வந்து வச்சு தைக்கிறது. அதை வந்து வச்சு தைச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதை நான் உங்களுக்கு வச்ச மாதிரி நான் வந்து காட்டுறேன். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போடும்போது இந்த மாதிரி தான் நல்லா கீழே வந்து நல்லா ஃப்ரீயாக இது மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த மேல் பார்ட் வந்து கட் பண்ணிட்டோம். இதுக்கு லைனிங்கும் வந்து கட் பண்ணிடலாம். இதுக்கு லைனிங் வந்து நம்ம எவ்வளோ போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 1.5 மீட்டர் வந்து கட் பண்ணியிருக்கிறேன் பாவாடைக்கு. இது எப்படி நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இது ரெண்டாக தான் வந்து போட்டிருக்குது. நமக்கு ஹைட் வந்து 32 வச்சுருக்குறோம். அப்படின்னா வந்து நமக்கு கொஞ்சம் கீழே வரை வேணும் அப்படிங்கிறப்ப ஒரு 28 அந்த மாதிரியாவது இருக்கணும். நான் இப்படி மடிச்சு போட்டுக்கிறேன். இப்போ இது வந்து நமக்கு ஹைட் வந்து சரியா இருக்கும். இதுவும் சேம் 32 வருது. நம்ம வந்து ஒரு 29 வச்சுக்கலாம். ஓகே, மடிச்சு தைக்கிறதுக்கு சரியாக போயிடும். அடுத்தது இதில் வந்து மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ நமக்கு தேவைப்படும் அந்த இதில் வந்து நம்ம வந்து இந்த இதுக்கு இடுப்புக்கு வந்து 4.5 வச்சு கட் பண்ணாங்களா, அப்போ 9 இன்ச் வருமா 2ஆ மடிச்சா. அதே மாதிரி நம்ம வந்து இந்த இடத்துல வந்து 9 இன்ச் வந்து வச்சிடலாம். ஹிப் சைஸ் 9 இன்ச் வச்சுட்டு நான் வந்து இதை அப்படியே ஒரு கோடு போட்டுக்கிறேன். சாரி, நமக்கு 4.5 இன்ச் தான், 4ஆக தான் மடிச்சு போட்டிருக்கிறோம். அதே மாதிரி நம்ம வந்து 4.5 இன்ச் வந்து வச்சிடலாம். ஏதாவது ரொம்ப லென்த்தாக வருதுன்னு பார்த்தேன். இப்போ நம்ம இதை வந்து இப்படியே கொண்டு வந்து இதோட சேர்த்தலாம். ஏன்னா அப்போதான் நமக்கு இந்த பாவாடை மட்டும் சுற்றும், இந்த லைனிங் வந்து மேலே தூக்காம இருக்கும். அதுக்காக தான். இந்த இடத்துல இருந்து இதை அப்படியே கொண்டு போயிடலாம். இது போதும் அப்படிங்கிறதுனால தான் எங்கள் பாப்பாவுக்கு இவ்வளோதான் வச்சிருக்கிறேன். சப்போஸ் வேணும் அப்படின்னா இதில் நம்ம லைனிங்கை தனியாக மூட்டிட்டு மேலே இருக்கிற சர்க்கிளை தனியாக நம்ம வந்து மூட்டிக்கிறோம். பாருங்க, இவ்வளோ தூரம் நமக்கு வந்து கேப் வரும். சப்போஸ் நமக்கு இல்லை இங்கே கொஞ்சம் தேவைப்படும் வேணும் அப்படின்னா கூட இந்த பீசஸ் வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் ஜாயின் போட்டுக்கலாம். கொஞ்சம் லைனிங்கை மிச்சம் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். இது என்ன எக்ஸ்ட்ராவாக இதோட வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இதே வச்சுக்கிறேன். இது வந்து நமக்கு இந்த உள்ளார வந்து இன்னும் கொஞ்சம் லென்த்தாக வரும் அப்படிங்கிறதுக்காக கீழே. இப்போ இதுக்கான லைனிங் வந்து இது கட் பண்ணியாச்சு கீழ் சர்க்கிளுக்கு. அடுத்தது வந்து மேல் பார்ட் வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம்.
இந்த மேலே இதுக்கு நமக்கு வந்து மீதி இருக்கிற கிளாத்தில் இதை வந்து நான் டபுளாக ஃபோல்டு பண்ணி போடுறேன் பேக் நெக் ஃப்ரண்ட் நெக் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு. இப்போ நான் மேல் பாட்டம் வந்து 4 இடத்துலையும் பின் போட்டிருக்கிறேன். பின் போட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஷோல்டர் கிட்டையும் வந்து இந்த மாதிரி 4ஆக வர்றதையும் நான் வந்து கட் பண்ணி விட்டுறேன். ஏன்னா நம்ம தனியாக தான் ஜாயின் பண்ண போகிறோம், அதுக்காக தான். இப்போ அளவு எடுத்துருக்குறோம் இல்லைங்களா, அதை வச்சு நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். நமக்கு கழுத்தோட உயரம் கழுத்தோட அகலம் வந்து 2 சென்டிமீட்டர். அடுத்தது 5 இன்ச்சு. முன்கழுத்து இறக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 5 இன்ச்சு. பின்கழுத்து இறக்கம் 3.5 இன்ச்சு. இந்த முன்கழுத்து இறக்கம் எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதனால கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். ஒரு 4.5 இன்ச் கூட வச்சுக்கலாம். அடுத்தது இந்த சைடு ஆம்கோல் இறக்கம் வந்து 5 இன்ச்சு. இந்த ஆம்கோல்ல எடுக்கிற வளைவு 1.5 இன்ச்சு. அப்புறம் இதோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 14.5 இன்ச்சு. இப்போ இந்த சைடில் வந்து நமக்கு 9.5 10.5. ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கட் பண்ணியாச்சு. நெக்கு மட்டும் நம்ம 2 பீஸ் வருது இல்லைங்களா, ஒரு பீஸ் பிரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமே கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம அப்படியே வந்து லைனிங் வச்சிடலாம். இப்போ லைனிங் வந்து நான் அப்படியே 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கிறேன். பாருங்க, இவ்வளோ தூரம் இருந்தால் நமக்கு போதும். ஏன் இந்த சைடு வைக்கிறீங்கன்னு கேட்காதீங்க. நான் வந்து இது சும்மா ஒரு அட்டாச்மெண்ட்டாக தான் வந்து வச்சுருக்கிறேன். ஆல்ரெடி இது அந்த ஸ்கர்ட்டுக்கு நமக்கு வந்து ஒரு 1.5 மீட்டர் லைனிங் எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து 30 35 ஒரு 70 பாயிண்ட் அப்படின்னா நமக்கு மொத்தமாக வந்து ஒரு 2.20 to 2.5 மீட்டருக்குள்ளார வந்து லைனிங் வந்து தேவைப்படுது. இதுவே நம்ம கைக்கு வந்து லைனிங் கொடுக்காததுனால இந்த மெஷர்மெண்ட்டு, நம்ம கைக்கு லைனிங் கொடுத்தோம் அப்படின்னா எப்படியா இருந்தாலும் இந்த ட்ரெஸ் தைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 3 மீட்டர் லைனிங்காவது நீங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 மீட்டர் லைனிங்காவது சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வந்து திருப்பி அவங்கள்ட்ட வந்து சொல்ல முடியாது இல்லைங்களா. இப்போ அடுத்து வந்து கை வந்து கட் பண்ணிடலாம். கைக்கு நான் இதோட ப்ளவுஸ் கிளாத் தான் வந்து எடுத்துருக்கிறேன். இந்த அளவுக்கு தான் இருக்குது. இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ நான் 4ஆக ஃபோல்டு பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கை இன்ச் வந்து எவ்வளோ எடுத்துருக்குறோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். நம்ம கை இறக்கம் வந்து இதில் வந்து பாப்பாவுக்கு 6 இன்ச் வந்து நான் வந்து வைக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். கீழே மடிக்கிறதுக்கு எல்லாம் சேர்த்து 1 இன்ச் கூட்டிக்கலாம். ஒரு 7 இன்ச் வந்து நம்ம வந்து வச்சிடலாம். அப்புறம்
அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல இருந்து கட் பண்ணுவோம். அதனால வந்து நம்ம ஒரு 10 இன்ச் வந்து நம்ம வச்சுக்கலாம். இந்த 10 இன்ச் வச்சுட்டு நான் அப்படியே வந்து ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்து போட்டுக்கிறேன். நானே இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த கை வந்து ஸ்டிச் பண்ணுறேன், இந்த அம்பர்லா கையே. அப்புறம் இந்த சைடில் பிசுறு எல்லாத்தையும் வெட்டிட்டு இருக்கலாம். ஒரு நிமிஷம். இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி வந்து தையல் போட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால இதை வெட்டி விட்டுட்டு கொஞ்சம் ஆடாமல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பின் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு சின்ன வயசுல நிறையா ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போடணும்னு ஆசை இருந்திருக்கும். ஆனால் வந்து இப்போல்லாம் போட முடியாமல் இருந்திருக்கும். அதெல்லாமே வந்து நம்ம பொண்ணுக்கு இந்த மாதிரி தான் நம்ம வந்து போட்டு பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ இது வந்து 10 இன்ச்சு சர்க்கிள். சரிங்களா, ஃபர்ஸ்ட் சர்க்கிள் போட்டாச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிட்டேன். இதுலயே நமக்கு 2 கை வந்துடும். இப்போ கையோட அளவை எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இந்த இடத்துல இருந்து வைக்கிறோம் அப்படின்னா பாருங்க, இந்த ஆம்கோல் கிட்ட நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இந்த பீஸை நம்ம இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸ்டிச் பண்றதுக்கு. இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ஒரு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த கை வந்து ரொம்ப ஒரு குழப்பமே இல்லாம ஈஸியான மெத்தட் இது. இப்போ இதை நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ நம்ம வந்து கை வச்சு தைக்கும் போது அந்த ஃபுல் சர்க்கிள் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ இது ஒரு லேயர் தான் வருது. நான் இன்னொரு லேயர் வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் கிளாத் இருக்குது அப்படிங்கிறதுனால இன்னொரு லேயர் வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி பின் போட்டுட்டு இதுவே 10 இன்ச்சு நல்லா இறக்கமா இருக்கும். இன்னொரு லேயர் வைக்கிறதே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மேலால வச்சுக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சேன். இன்னும் கொஞ்சம் கிளாத்தை கரெக்டாக போட்டுட்டு நான் எவ்வளோ பொறுமையாக நான் கட்டிங் பண்ணுறது தான் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு சிலருக்கு போர் அடிக்கவும் செய்யலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த இடத்த நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போதானே மேலே வைக்கிற கிளாத்தும் கீழே வைக்கிற கிளாத்தும் ரெண்டுமே ஒன்று போல வரும். அதுக்காக இப்போ இந்த இடத்துல கேப் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். இது வந்து 7 இன்ச் வந்து வருது. அதே மாதிரி தான் நம்ம 6 இன்ச் அளந்தோம் கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு மேலே பிடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் போக அது வந்து இந்த 7 இன்ச் 6 இன்ச் ஆயிரும். அப்போ இது இன்னும் ஒரு சர்க்கிள் வந்து கம்மியாக வைக்கணும் அப்படின்னா எவ்வளோ போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 இன்ச் வருதா, 5 இன்ச் வைக்கலாம். 5 இன்ச் வச்சுக்கிறேன் இன்னொரு சர்க்கிளுக்கு. இது பூராமே அந்த 5 இன்ச் தான். ஓகேங்களா, இப்போ இதையும் கட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த 2 கையும் அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இது பண்ண போறோம். இதில் வச்சு ஸ்லீவ்ல வச்சு தைக்க போறோம். ஃபர்ஸ்ட் இது ஒரு கை மாடல், இது ஒன்று. ஓகேங்களா, இப்போ பாருங்க நமக்கு ஃபர்ஸ்ட் சர்க்கிள் இந்த மாதிரியும் செகண்ட் சர்க்கிள் இந்த மாதிரியும் வந்து வரும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இதோட கட்டிங் வீடியோ பார்த்தோம். தொடர்ந்து வந்து நான் அந்த ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது ரொம்ப லென்த்தியாக போகுது அப்படிங்கிறனால கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் பிடிக்கும்னா ஒரு லைக் போட்டு பாருங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.